ஏஐ மூலமா ஒரு ஜாப இழக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த நியூஸ நீங்க கேளுங்க. மே, ஜூன் 2025 அப்ப வந்து ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க, ஸ்வீடிஷ் கம்பெனி ஒரு 700 பேர வந்து ஃபயர் பண்றாங்க. எதுக்காகன்னா, நாங்க வந்து ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றோம் எங்க கம்பெனில. இந்த 700 பேர் பார்க்குற வேலைய இந்த ஏஐயே பார்த்துக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, ஃபயர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏஐ கிட்ட தான் இந்த கஸ்டமர்ஸ்லாம் பேசுறாங்க. பேசும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்கு கஸ்டமருக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சர்வே வந்துட்டு யாருக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு காலத்தில வருது. அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே டிப் ஆகுது. அண்ட் ஒரு கட்டத்தில வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. கஸ்டமர் வந்து இந்த ஏஐ ப்ராப்பரா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் அந்த கம்பெனியோடைய சிஇஓ என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க ஏஐ எடுத்து தப்பு பண்ணிட்டோம். திருப்பியும் ஹியூமன ரீஹையர் பண்ண போறோம்." அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ்ல வந்து குடுக்குறாங்க. எப்பன்னா மே, ஜூன் 2025ல. பட் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குற நியூஸ வந்து ஏஐ மூலமா நெறைய பேர் வேலை வாய்ப்புகள் இழக்குறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தாண்டி ஏஐ மூலமா நெறைய வேலை வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு போகுதுன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம இந்தியால மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நெறைய ஓப்பனிங்ஸ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்ட்டிகுலர்லி பெங்களூர், ஹைதராபாத், சென்னையில கம்மியா தான் இருக்கு. பட் இந்த மாரி பிளேஸஸ்ல எல்லாமே ஏஐ என்ஜினியர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஏஐ சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஏஐ டேட்டா சயன்டிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஏஐ ரிசர்ச்சர். இந்த மாரி எல்லாத்தையுமே ஜாப் போஸ்டிங்காவே இப்போ வச்சிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு டெக்னாலஜி வருதுன்னா, அந்த டெக்னாலஜி வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஃபோட்டோவ மார்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்றாங்க. இதையெல்லாம் தாண்டி ஏஐ அப்படிங்கிறது ஒரு கார்ப்பரேட்ல எந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல பார்க்குற விஷயங்கள் ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் ஹைப்டா இருக்கு. ஏஐ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே ஏஐ ட்ரிவன். நாங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட்ல ஏஐ இருக்கு. அது ரொம்ப ஓவர் ஹைப்டா இருக்கிறதுனால பார்க்குற மக்களுக்குமே நியூஸா பார்க்கும்போது, அச்சச்சோ! இதெல்லாம் உண்மையா இருக்குமா? அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. தாண்டி நீங்க இத பத்தி படிக்க ஆரம்பிச்சாவே ஒரு கார்ப்பரேட் நீங்க சர்வைவ் ஆகலாம். இன்னைக்கு நீங்க வந்து ஏஐ எத்திக்ஸ ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா, அதுக்கு எத்திக்ஸ் கிடையாது. அதுக்கு ஒரு ஹியூமன் தான் வந்து ஃபீட் பண்ணணும். அதே மாரி ஏஐ வந்து நம்மள மாரி திங்க் பண்ணுமான்னு கேட்டா, திங்க் பண்ணாது. அதுக்கு ஒரு ஹியூமன் என்ன பண்ணணும், ஒரு எல்எல்எம்ல வந்து நீங்க ஃபீட் பண்ணி ஆகணும். அதே மாரி லீடர்ஷிப் நம்மள மாரி ஒரு குவாலிட்டி, ஹியூமன் குவாலிட்டி இருக்குமான்னு கேட்டா, அதுக்கு இருக்காது. இந்த மாரி பல குவாலிட்டீஸ் ஏஐக்கு கிடையாது. அது ஹியூமனுக்கு மட்டும் தான் இருக்கும். அதனால இன்னைக்கு ஏஐ மூலமா வேலைவாய்ப்புகள் ஐய்யயோ! இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. ஏஐ மூலமா நெறைய வேலைவாய்ப்புகள் குறையுது. எங்கன்னா, இந்த பிபிஓ கால்ஸ் நீங்க ஃபோன் பண்ணா அந்த அசிஸ்டன்ட்லாம் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் குறையுது. பட் அத தாண்டி ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கும். அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வேலைவாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதனால போற வீடியோஸ்ல ஏஐ மூலமா என்ன பொசிஷன்ஸ் இருக்க போது, ஒரு கார்ப்பரேட்ல ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களுமே நம்முடைய சைபர்வைசர் பார்க்கலாம். நான் ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட ட்ரை பண்றேன். இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராசஸ் எப்படி செட் பண்ணுவாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி எனேபிள் பண்ணுவாங்க, எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க ஒரு கார்ப்பரேட் செக்டார்ல, ஒரு பெரிய என்டர்பிரைஸ்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஃபுல் வீடியோ போடலாம். அண்ட் நீங்களுமே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஏஐ அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இதுக்கப்புறம் போடலாம்.